ராம்பூர்னு ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் பெரிய பெரிய மலைகளும் இருந்தது. அந்த ஊரில் ராஜுன்ற ஒரு விவசாயி இருந்தார். அவர் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அவரோட மனைவி பேர் கமலா. இவங்களுக்கு முத்துன்னு ஒரு பையனும் இருந்தான். மணி 8 ஆயிட்டு, இன்னுமா முத்து எந்திரிக்கல அப்படின்னு அவங்க அம்மா கமலா மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வந்தாங்க. முத்து, மணி 8 ஆயிட்டு, இன்னுமா நீ எந்திரிக்கல? சீக்கிரம் எந்திரி, பள்ளிக்கூடத்துக்கு போகணும், இவ்வளோ சோம்பேறியான்னு இருக்காத. அப்படி கமலா எவ்வளவோ எழுப்பியும் முத்து எந்திரிக்கவே இல்லை. ஏம்மா இப்படி எழுப்பிட்டே இருக்கீங்க? 8 மணி தானமா ஆகுது. ஏன் இப்படி என்னை எழுப்பி தானமா டென்ஷன் பண்ணுறீங்க? முத்து அவங்க அம்மாவை அப்படி பேசிட்டு காஃபி குடித்த உடனே மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டான். முத்துவோட இந்த சோம்பேறித்தனத்தை பார்த்து அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏங்க, நம்ம பையனை பார்த்தீங்களா, எவ்வளோ சோம்பேறியாக இருக்கான்னு. அவனோட எந்த வேலையும் அவனே பார்த்துக்க மாட்டான். படிப்புலையும் ரொம்ப மந்தமாக இருக்கான். இவன் இப்படியே போனால் அவனோட எதிர்காலம் என்னாகிறது? ஆமா கமலா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். முத்து திருந்துற மாதிரி தெரியல. ரொம்பவும் சோம்பேறியா இருக்கான். இதுக்கு என்னதாங்க வழி? அவனை எப்படி தான் திருத்துறது? எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அவனோட வேலையை கூட அவன் பார்த்துக்க மாட்டானே. இப்படி கமலாவும் ராஜுவும் முத்துவை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவனோட எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டாங்க. இப்படியே சில நாட்கள் போணுச்சு. முத்துவோட அப்பாவும் ரொம்பவும் கண்டிப்போட அவனுக்கு சொல்லி பார்த்தாங்க. எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்கவே இல்லை. மாறா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருந்தான். முத்துவோட அப்பா திட்டுறது மட்டும்தான் முத்துவுக்கு புரிஞ்சது தவிர அவன் எதை செய்யணும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. இப்படியே சில நாட்கள் போணுச்சு. ஒரு நாள் காலையில் முத்துவோட மாமா அவங்க ஊர்லேருந்து முத்துவை பார்க்கறதுக்காக வந்திருந்தாரு. மாமா வீட்டுக்கு வந்த உடனே முத்து மாமாவை பார்க்க ஓடி வந்தான். முத்துவோட மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன முத்து, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? படிப்பெல்லாம் எப்படி போகுது? அது இருக்கட்டும் மாமா, எனக்காக நீங்க ஊர்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு முத்து விளையாட்டுத்தனமாக கேட்டான். அவங்க மாமாவும் முத்துக்காக ஒரு கார் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த விளையாட்டு பொம்மையை பார்த்த முத்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அதை தான் கூடவே வச்சிருந்தான். மாமா, பொம்மை ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் முத்து அவங்க மாமா கூடவே தான் இருந்தான். 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டாங்க. அண்ணா, முத்துவை பார்த்தீங்களா? ரொம்பவும் சோம்பேறியாக இருக்கான். இவனை நினச்சி நாங்கள் ரொம்பவும் கஷ்டப்படுறோம் அண்ணா. இவனை எப்படி திருத்துறதுனே தெரியல அப்படின்னு கமலா தன்னோட அண்ணன்ட்ட சொல்லிட்டு இருந்தா. நீங்க 2 பேருமே பயப்படாதீங்க. முத்துவை நான் வழிக்கு கொண்டு வரேன். அவனுக்கு நல்லதை சொல்லி நான் அவனை திருத்துறேன். நான் கொஞ்ச நாள் வேலை விஷயமா இங்கே தான் தங்கி இருப்பேன். நான் முத்துவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு முத்துவோட மாமா அவங்க கிட்ட சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்தி முத்துவுக்காக ஒரு திட்டம் போட்டாரு. மறுநாள் அந்த திட்டத்தின்படியே 6 மணிக்கெல்லாம் முத்து இருக்க ரூமுக்கு போய் அவனை எழுப்பலான்னு போனாரு. முத்து, நான் கடத்தருக்கு போலான்னு இருக்கேன். நீயும் வந்தீங்கன்னா உனக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கி தருவேன். அப்படி அவங்க மாமா சொன்ன உடனே முத்து டான்னு எந்திரிச்சு, நானும் வரேன் மாமா உங்க கூட அப்படின்னு சொன்னான். உடனே முத்து வேக வேகமாக குளிக்க போய் அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக போய் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டான். மாமா இருங்க, நானும் வரேன். மாமா சொன்ன மாதிரியே முத்துவை ஒரு பொம்மை கடைக்கு அழைச்சிட்டு போய் அவன் விருப்பப்பட்ட பொம்மையை வாங்கி கொடுத்தாரு. இப்படியே மாமா ஒவ்வொரு விஷயமா அவனோட வழியிலேயே போய் சொல்லி கொடுத்து முத்துவுக்கு இருந்த சோம்பேறித்தனத்தை விரட்டினாரு. சில நாட்களுக்கு அப்புறம் மாமா ஊருக்கு போக வேண்டி இருந்தது.
முத்து, நான் இப்போ ஊருக்கு போறேன். உன்னோட வேலையெல்லாம் நீயே செய்யணும். காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். நான் உன்னை கண்காணிச்சுட்டே தான் இருப்பேன். நீ சோம்பேறியா இல்லாம சுறுசுறுப்பா இருந்து நல்லபடியா படிச்சிட்டு இருந்தா 1 மாசம் கழிச்சு உனக்காக நான் பரிசு அனுப்பி வைப்பேன். மாமா அப்படி முத்துக்கு அறிவுரை சொல்லிட்டு அவரோட ஊருக்கு கிளம்பி போனாரு. மாமா சொன்ன மாதிரியே முத்துவும் சோம்பேறியா இல்லாம சுறுசுறுப்பா இருந்தான். அவங்க அம்மா எழுப்புறதுக்கு முன்னாடியே 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவான். அவனோட வேலையெல்லாம் அவனே செய்ய பழக்கிக்கிட்டான். தினமும் வீட்டு பாடத்தெல்லாம் முடிச்சு நல்லபடியா படிக்க ஆரம்பிச்சான். முத்துவோட மாமாவும் கமலா கிட்ட கேட்டு எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. மாமா சொன்ன மாதிரியே 1 மாசம் கழிச்சு அவர் முத்துவுக்கு ஒரு பரிசு அனுப்பி வச்சிருந்தாரு. முத்துவும் அந்த பரிசை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் முத்துவுக்கு அவன் தினமும் 6 மணிக்கு எந்திரிக்கிறது பழக்கமான ஒரு விஷயமாயிடுச்சு. எல்லா வேலையும் 1 மாதம் பழகுனதுனால தொடர்ச்சியாக அந்த எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பித்தான். முத்து இப்போ ரொம்பவும் சுறுசுறுப்பாயிட்டான். ஸ்கூல்லையும் நல்ல பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டான். கண்டிப்போட சொல்கிறத விட அவங்களோட வழியிலேயே போய் அவனை மாற்றினதுனால தான் இந்த மாற்றம் நிகழ்ந்தது. ராஜுவும் கமலாவும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. குழந்தைங்களே, நீங்களும் என்ன மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கணும். உங்களோட வேலைகளை நீங்களே செய்யணும். என்னோட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.